ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான ஒரத்தநாடு வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. அதிமுகவில் மிக உயர்ந்த பொறுப்புகளில் அங்கம் வகித்தவர், அதிமுக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவர். பின்னர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட வைத்திலிங்கம் தற்பொழுது தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார். தற்பொழுது முதலமைச்சர் வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழலில் திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில தற்பொழுது வைத்திலிங்கம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். குறிப்பாக வைத்திலிங்கத்தை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் செல்வாக்குமிக்க நபராக அறியப்பட்டவர். அதுவும் குறிப்பாக அதிமுக ஆட்சி காலங்களில் அதிமுகவில் இருக்கும்போது டெல்டா மாவட்டம் குறிப்பான பணிகளில் தேர்தல் பணிகளை விருந்த கவனித்தவர். அதுபோன்ற ஒரு செயல்பட இருந்தவர். பின் நாட்களில் அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரங்கள் காரணமாக அவர் அங்கிருந்து நீக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராகவே அறியப்பட்டு தொடர்ச்சியாக அதிமுகவில் தற்பொழுது இருக்கக்கூடிய தலைமைக்கு எதிராக ஓபிஎஸ் உடன் அவர் செயல்பட்டு வந்திருந்தார். இந்த சூழலில் ஓபிஎஸ் உடன் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் அந்த அணியில ஓபிஎஸ் உடைய அணியில பெரிய அளவிலான ஒரு ஒற்றுமை இல்லாதவன் கருத்து முரண்பாடுகள் காரணமாகவும் அதிருப்தியில் வைத்திலிங்கம் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. அதே போன்று ஓபிஎஸ் உடன் வெளியேற்றப்பட்டவர்கள் பலர் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அண்மையில ஓபிஎஸ் உடன் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் வெளியேறி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகாக வைத்திலிங்கம் அவர்களும் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்று சொல்லப்பட்டு வந்த சூழல்ல தற்பொழுது அந்த தகவல் உறுதியாகி இருக்கிறது. வைத்திலிங்கம் தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக அண்ணா அறிவாலயம் வருகை புரிந்து தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய முன்னிலையில திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்படும் எனவும் ஒரத்தநாடு தொகுதியில் அவருக்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவரை திமுகவில் கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வந்தது சூழல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் இந்த அவரை திமுக இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முகாந்திரமாக அமைந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஊடாக தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வைத்திலிங்கம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று திமுக இணைகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த காலகட்டங்களில் அந்த பேச்சுவார்த்தை இறுதி வடிவத்தை எட்டியிருந்ததாகவும் தற்பொழுது அது உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் வைத்திலிங்கம் உறுதியாக திமுக இணைகிறார் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. தற்பொழுது அது உறுதியாகி அவர் தன்னை திமுக இணைத்துக் கொண்டிருக்கிறார். மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் பொழுது டெல்டாவில் ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை மேலும் வலுவடை செய்யக்கூடிய வகையில வைத்திலிங்கத்துடைய முன்னிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்வதற்கான ஒரு விழா நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வைத்திலிங்கத்துடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை கவனித்துக் கொள்வதற்கும் அதற்கான தேர்தல் பணிகளை கவனித்துக் கொள்வதற்காக உதவிகரமாக இருப்பார் என்றும் நம்பப்படுகிறது. தொடர்ந்து அவருடைய கடந்த அரசியல் கால அனுபவங்கள் அடிப்படையில் திமுகவினுடைய வரக்கூடிய தேர்தலுக்கு அவர் பலமாக இருப்பார் என்றும் கட்சியினுடைய கருத்தாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இந்த சூழல்ல அவர் வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் பலர் அதிமுகவில் நீக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், விலகி இருக்கக்கூடியவர்கள் மேலும் பலர் அவர் மூலமாக கட்சிக்குள் வருவார்கள் எனவும் அவர்கள் மூலமாகவும் கட்சி மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியுடன் இந்த வாக்கு வங்கிகளும் சேரும் பொழுது தேர்தலுக்கான ஒரு வெற்றியை அது கொடுக்கும் என்ற நம்பிக்கையும் திமுகவிடம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் அவர் நீண்ட காலமாக போட்டியிடக்கூடியவர். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அந்த தொகுதியில தோல்வியை தழுவியிருந்தார். அதற்கு முன்பாக 2001 அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சரானார். அதற்கு பிறகாக 2011 வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கும் போது அமைச்சரானார். 2 முறை அமைச்சராக இருந்தது மட்டுமில்லாது அதிமுகவில் அதனுடைய பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக இரு தலைவர்களாக இரட்டை தலைமை இருந்த பொழுது துணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பிலும் வகித்து வந்தார். அதற்கு பிறகாக ஒற்றை தலைமையாக அதிமுக மாறியது போது ஓபிஎஸ் வெளியேற்றப்படும் பொழுது ஓபிஎஸ் உடன் சேர்ந்து இவரும் வெளியேற்றப்பட்டிருந்தார். குறிப்பாக அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் அவர் கட்சிக்கான கட்டுப்பாடுகளை மீறியதான குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகாக அதிமுக மீட்கக்கூடிய தொண்டரணி என்று ஓபிஎஸ் தொடங்கியிருந்த அணிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர் வைத்திலிங்கம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு ஓபிஎஸ் அணியுடைய மிக முக்கிய முகமாக இருந்தவர். ஓபிஎஸ் உடைய அணியில அவர் வெற்றி பெறுவதற்காக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ராமநாடு தொகுதியில் ஓபிஎஸ் போட்டியிடும் பொழுது இவருடைய செயல்பாடுகளும் முக்கியமாக அமைந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அவ்வாறான ஒரு செயல்பாடுகள் மிக்கக்கூடியவர், நீண்ட அரசியல் அனுபவம் இருக்கக்கூடியவர் திமுகவில் இணைத்துக் கொள்வதற்காக விருப்பப்படுகிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருந்த சூழலில் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நீண்ட காலமாக திமுகவில் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதுவும் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாகவே அவர் இணைகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. அது தற்பொழுது உறுதியாகி திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய முன்னிலையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் தன்னை திமுகவில் வைத்திலிங்கம் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருடன் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், டெல்டாவில் இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அனைவரும் திமுகவில் இணைவதற்கான விழா ஒன்று ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதி அவர் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூட தகவல்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இருந்தபோதும்
இறுதிக்கட்டமாக அவருக்கு என்ன வகையான பொறுப்புகள் கொடுக்கப்பட இருக்கின்றன, மேலும் அவர் விரும்பக்கூடிய சட்டமன்ற தொகுதி அவருக்கு மட்டும்தானா அல்லது அவருடைய மகனும் தேர்தலில் போட்டியிட விருப்பப்படுகிறாரா என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய சூழலில் அந்த குறித்தான விவரங்கள் அனைத்துமே இதற்கு பிறகாக அவருக்கு என்ன போஸ்டிங், என்ன பதவி கொடுக்கப்படும் என்பதை பொறுத்து அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்கள் பெரும்பான்மையான நபர்கள் திமுகவில் வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்களுக்கு ஒரு கௌரவமான பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாநில அளவில் அணிகளில் பொறுப்புகள் வழங்கப்படுகின்றது. இதற்கு முன்பாக அன்வர் ராஜா வந்தபொழுது அவருக்கு அந்த போன்ற பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அதே போன்று பலர் இதுபோல் அதிமுகவிலிருந்து முகமாக அடையாளம் காணப்பட்டவர்கள், அதற்கு பிறகாக அதிமுகவிலிருந்து விலகியும் வெளியேறியும் இருக்கக்கூடியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் என ஒவ்வொருவராக தங்களை திமுகவில் இணைத்துக் கொள்ளக்கூடியதை பார்க்க முடிகிறது. மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜாவை தொடர்ந்து தற்பொழுது வைத்திலிங்கம் வந்திருக்கிறார். இதுபோல் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு முகமாக அறியப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் திமுகவில் மேலும் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதுவும் தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் இன்றைய தின வைத்திலிங்கத்தினோட வெல்லமண்டி நடராஜன் அவர்களும் இணைய இருப்பதாக தகவலும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தகவல் எதுவும் தற்பொழுதும் உறுதியாகவில்லை. அவர் தற்பொழுது இது இணையவில்லை. வைத்திலிங்கம் மட்டுமே அறிவாலயத்தில் வந்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.